6 ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்போ பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, நான் நிச்சயமில்லாதவனாய் ஓட, நான் சும்மா ஓட மாட்டேன், ஆகாயத்துல சிலம்பம் பண்ண மாட்டேன். அப்போ என்ன பவுல், இப்ப என்ன ஆண்டவரே நாங்க யோசிக்கிறோம், பவுலே நிச்சயம் இல்லாதவனாய் ஓட மாட்டானா? காரணம் இல்லாம அவன் சிலம்பம் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ பவுலே அப்படி இருக்கும் போச்சுல, அனந்த ஞானம் உள்ளவர், அவர் எப்படி காரணம் இல்லாமல் இந்த உலகத்தை சுற்றி ஒரு சுழற்சியை உண்டாக்கி அது அப்படியே இறப்பு பிறப்பு, தினமும் சூரியன் வருகிறது மறைகிறது, தினமும் நிலவு வருகிறது மறைகிறது, தினமும் நட்சத்திரங்கள் வருகிறது மறைகிறது, ஒருவன் பிறக்கிறான் ஒருவன் மறிக்கிறான், இந்த சுழற்சி காலப்போக்கில் தினமும் போய்கொண்டிருக்கிறது. ஒருவன் பிறக்கிறான், உணவு உண்கிறான், திருமணம் செய்கிறான், திரும்பி மறிக்கிறான், ஒரு பெருக்கம் மாத்திரம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இது என்ன என்று கேட்பீர்களானால் வேதத்தில் நம்ம இன்னும் கூட சில காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க